அனைவருக்கும் வணக்கம். தாவேகா அப்படின்ற அந்த ஒரு ரசிகர் மன்றம் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஓம் தமிழர் கட்சின்னு ஒன்று உண்டு. அந்த ஓம் தமிழர் கட்சியை நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அது ஏற்கனவே செத்த பாம்பு மாதிரி தான் கிடக்குது அப்படின்றதுனால செத்த பாம்பை எதுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் சைலண்டாக இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓம் தமிழர் கட்சி, சைமன் செபாஸ்டியன் எல்லாரும் பழைய மாதிரி கொஞ்சம் ஆக்டிவ் மோடுக்கு வராங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக்கொள்ள வேற வழி தெரியல அவங்களுக்கு. விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மீடியா வெளிச்சம் அது எதையுமே காணும். எல்லாம் அப்படியே இருட்டடிப்பான மாதிரி இருக்கு அவங்களுக்கு. விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீமான் செய்தியாளர் சந்திப்பு, சீமான் வந்தார், சீமான் அங்கே வந்தார், இங்கே வந்தார். இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த மீடியா வெளிச்சம் சீமானுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ பாவம் காணாமல் போயிட்டாப்ல. ஆனால் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சைமன் செபாஸ்டியன், இந்த பூனைக்குட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. ஆர்எஸ்எஸ் மேடை அமைச்சிருக்காங்க. அந்த மேடையில் போய் சைமன் செபாஸ்டியன் ஏறி பேசியிருக்காப்ல. அந்த மேடைக்கு எதுக்கடா போனேன்னு கேட்டால் பாரதியை பற்றி பேசணும்னு சொன்னால் நான் பாகிஸ்தானுக்கு கூட போய் பேசுவேன் அப்படின்றான் அந்த பரதேசி பைய. ஏன் ஒரு மேல பேசுறேன் அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். இந்த கட்சியை பத்தி பேசுறப்போவோ, இந்த கட்சி தலைவனை பத்தி பேசுறப்போவோ நம்ம ஒருமையில மட்டும்தாங்க பேசுவோம். மரியாதைன்றது கொடுக்கவே மாட்டோம். இது நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு வந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்ம ஓம் தமிழர் கட்சி எப்படி டீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ தாவேக்காவை விமர்சனம் பண்றது, விஜய் அவர்களை எதிர்க்கிறது மட்டும்தானே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. புது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சொல்கிறேன், போய் பழைய வீடியோஸ்லாம் பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். பாப்பாங்கிட்ட வாங்கி குடிச்சுக்கிட்டு தந்தை பெரியாரை இழிவுபடுத்துறது, ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் நின்றுக்கிட்டு பாரதிய புகழ்ந்து பாட போனேன் அப்படின்னு போய் நின்று உருட்டிக்கிட்டு கிடக்கிறது, திரும்ப திரும்ப அதே உருட்டிக்கிட்டு கிடக்கிறானுங்க. தந்தை பெரியார் கர்ப்பப்பை அகற்ற சொன்னார், திமுக இருக்கவங்களாம் கர்ப்பப்பை அகற்றுவாங்களா, பெரியாரிஸ்டுகள்லாம் கர்ப்பப்பை அகற்றுவாங்களா அப்படின்னு உருட்டுறது. இந்த மாதிரி சல்லித்தனமான ஒரு அரசியலை மீண்டும் இந்த பைத்தியக்கார கும்பல் கையில் எடுத்திருக்கு இந்த சோம்பி கூட்டம். இந்த காணொலியில இந்த ஓம் தமிழர் கட்சியை தான் நம்ம போட்டு உரின்னு உரிக்க போறோம். இந்த ஆமையானது மீண்டும் ஓட்டுல இருந்து வெளியே எட்டி பார்த்துச்சுன்னு சொன்னா மீண்டும் மண்டையிலே தட்டுவோம், ஓட்டை நல்லா பொழந்து விட்டுருவோம். ஆமையோடைய ஓட்டுல ஒரு ஓட்டையை போட்டு விட்டுருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றா பார்ப்போம். நண்பா நண்பீஸ், சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்துரோகம். நீ எங்கடா நின்று பேசிக்கிட்டு இருக்க கிழட்டு பயல? எங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க? ஆர்எஸ்எஸ் மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கடா மயிர. நீ நின்றுக்கிட்டு பெருந்துரோகம்னு சொல்றியா? பெருந்துரோகம். நம்மளுடைய டீசன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவதெல்லாம் இருக்கீங்கன்னு சொன்னா தயவு செஞ்சு இந்த காணொலியை விட்டு வெளியே போயிருங்க. நம்ம இவனை இப்படிதான் நம்ம டீல் பண்ணுவோம். நம்ம எப்பவுமே அவனுக்கு மரியாதை கொடுக்குற இது நமக்கு எந்த காலத்துல இருந்தது கிடையாது. இவனை நம்ம ஒருமையில தான் பேசுவான். இந்த கூட்டத்தை நம்ம ஒரு அரசியல் கட்சியாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தந்தை பெரியாரை எவன் எதிர்க்கிறானோ, எவன் மோசமா சித்தரிக்கிறானோ தமிழ்நாட்டில், அந்த கேடுகட்ட புறம்போக்கு பொறுக்கி திங்கிற நாய்களை நம்ம என்னைக்குமே மதிச்சதா சரித்திரமே கிடையாது. இவனையும் நம்ம அப்படிதான் டீல் பண்ணுவோம். திருப்பி நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன் மனித பிறப்பே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். இந்த உருட்டு மசரை இந்த நாய் ஏற்கனவே உருட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. முன்னாடி 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடிலாம் இந்த நாய் உருட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. அவனை ஏன் பாப்பான்னு சொல்றீங்க? அவன் எல்லாரையும் சமமா பார்ப்பான். இந்த வர்ணாசிரம அமைப்பை கொண்டு வந்தது யாரு? சூத்திரன், வைசியன், சத்திரியன், அது இதுன்னு சொல்லி இந்த வர்ணாசிரமங்களை கொண்டு வந்தது யாரு? இங்க இந்த ஜாதிய படிநிலைகள் உருவாக காரணம் யாரு? ஒரு குறிப்பிட்ட மக்கள் தாழ்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட மக்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வர்றதுக்கு காரணமா இருந்தது யாரு? அவன் சமமா பாப்பானா? எப்படிப்பட்ட பொறுக்கி நாயா இருக்குன்னு பாருங்களேன். பொறுக்கி தின்னுக்கிட்டு தெரியுது. கிடைக்கிற இடத்துலலாம் வாயை விட்டு வாங்கிரும் போல இருக்கே. நமக்கு இந்த சைமன் செபாஸ்டியனை பத்தி பேசுறப்போ ரத்தமெல்லாம் சூடாகுதுங்க. சூடா கிடைக்க சுண்டலு இது அங்க வர வேண்டிய டயலாக். இப்ப எவனாவது பாரதிய பாப்பான்னு சொல்லுவா நீ? ஆமாடா, பாப்பான்னு சொல்லுவோம். பாப்பான் தான் பாரதி, பாப்பான் தான். வேற என்ன? பாரதி பாப்பான் தான். சைமன் செபாஸ்டியன் ஓம் தமிழர் கட்சியுடைய அது ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர். ஓம் தமிழர் கட்சி. என் பாட்டன் பாரதியை மறந்துட்டு போற்றாது தமிழ் சமூகம் எப்படா வாழும்? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பாட்டு மயிரை புடுங்குவேன்.
மயிரை பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா? இது ஏற்கனவே வெளியே வந்த பூனைக்குட்டி தான். விஜய் அவர்கள் ஒரு நாள் இதே மாதிரி வெளியே வருவார் பாருங்க, அன்னைக்கு இருக்கு விஜய் அவர்களுக்கு. இது ஏற்கனவே பாப்பானுக்கு தடவி கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பூனைக்குட்டி தான். இந்த பூனைக்குட்டி இப்போ மறுபடியும் வெளியே வந்து பேச ஆரம்பிக்குது. இவர் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை இவர் அடிப்பாராம், உடைப்பாராம். பார்த்தீங்களா? பிராமண கடப்பாறையை கொண்டு இவ்வளவு நாள் தமிழ் தேசியவாதின்னு உருட்டிக்கிட்டு கிடந்தானுங்க. இப்ப கூட இந்த சைமன் செபாஸ்டியன் எப்படிப்பட்ட ஒரு நபர், யாருக்கு அடிவருடியா இருக்கான்றதெல்லாம் புரிய மாட்டேங்குது பாருங்களேன் இந்த ஓம் தமிழர் ஜோம்பி பயலுகளுக்கு. இவனுங்கெல்லாம் சீனியர் தற்குறிகள், புரியுதுங்களா? தாவேகா தற்குறிகள்லாம் ஜூனியர் தற்குறிகள். தமிழ் தேசிய கடப்பாறையை கொண்டு இடிப்பேர்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. இவனுங்க தான் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் எதிரெதிராக கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்க. நம்ம அந்த கான்செப்டுக்குள்ள நம்ம போகல, எல்லாம் ஒண்ணுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா இவன் தமிழ் தேசியம் இவன் திராவிடத்துக்கு எதிராக கொண்டு வந்து உருட்டிக்கிட்டு இருந்தான் பாருங்க. அதை வச்சு தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன் அப்படி சொன்னா கூட என்னத்தையோ ஒன்று உளறிட்டு கிடக்குறான், கிறுக்க மெண்டலான்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். ஆனா இவன் பேசுற பாருங்க, பிராமண கடப்பாறை கொண்டு வந்து இடிப்பாராம். இவன் தமிழின துரோகி இல்லையா இவன்? இதுக்கெல்லாம் வந்து இந்த தாவேகா தற்கொலைகள் எதிர்வினையே ஆற்ற மாட்டேங்கிறானுங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறானுங்க. தந்தை பெரியார கொச்சையா பேசிக்கிட்டு இருக்கான், வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. RSS மேடல போய் நின்றுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், எதுவும் பேச மாட்டேங்கிறானுங்க. திராவிட கோட்டையை இடிப்பேன்னு சொன்னதை ஏதோ திமுகவை இடிப்பேன்னு இவனுங்க பேசுன மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த தாவேக தவிட்டு தற்குறிகள். இவங்க தலைவரே தான் சொல்லியிருக்காரு, திராவிடமும் நமக்கு ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கண்ணு, அந்த ஒரு கண்ணை காப்பாற்ற வேண்டாமா? அந்த ஒரு கண்ணை தப்பா பேசுறானே இந்த சைமன் செபாஸ்டியன். ஏதாவது பேசி தொலைங்கடா, வாய் தரங்கடா, பாயிண்ட் வரும்னு இருக்கீங்களோ தற்குறி தாவேக்கன்ஸ். இந்த பொறுக்கி பயலை எதிர்த்து அண்ணன் அதர்மம் மனோஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடுமையா எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் அதர்மம் மனோஜ் அவர்கள் ரொம்ப வருஷமா இந்த எதிர்ப்பை வந்து பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ணன் அதர்மம் மனோஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சில கூட்டங்கள்லாம் கூட்டி அங்க சைமன் செபாஸ்டியனுக்கு எதிரான பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டுகிட்டு வராங்க. இப்போ இந்த ஓம் தமிழர் கும்பல் மொத்தமும் பார்த்தீங்கன்னா அண்ணன் அதர்மம் மனோஜ் அவர்களை வந்து கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க, கொலை மிரட்டல் விடுறானுங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. திராவிட கோட்டையை இடிப்பானுங்களாம். அண்ணன் அதர்மம் மனோஜ் அவர்களே இவனுங்களால ஹேண்டில் பண்ண முடியல. திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து மனோஜ் அண்ணனை ஒழிக்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. ஒரே ஒரு நபரையே இவனுங்களால சமாளிக்க முடியல. மொத்த சோம்பி கூட்டமும் கடந்து அலறிக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கானுங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா. இவனுங்க திராவிடத்தையே ஒழிச்சு நொட்டிடுவானுங்களாம். மயிரை புடுங்குவீங்கடா, மயிரை போக மாட்டேங்கிறான். அவன் அம்பேத்கரை பேசுவான், அவன் வள்ளுவரை பேசுவான், வரலாறு பேசுவான், வைகுந்தரை பேசுவான். எனக்கு ஓட்டு போடுங்க, வீட்டுல கொண்டாந்து மாட்டுக்கறி தர்றேன், கூச்சவே பட மாட்டான். அடுத்த அப்பனை தாப்பன்னு சொல்லிக்குவேன், இன்சுலின் போட்டுக்குவேன். தமிழ்நாட்டின் சாபக்கேடு. என்ன இது பொசுக்குன்னு உண்மையெல்லாம் சொல்லி விட்டாப்ல. அந்த அப்பா இந்த அப்பான்னு எத்தனை அப்பாவை சொல்லியிருக்கான் அந்த பரதேசி பைய. என்ன இது எல்லாத்தையும் உண்மையாவே சொல்லிட்டாப்ல இடுமாவனம் கார்த்திக்கு. எனக்கு வேணா அவன் பெரியார், எனக்கு அவன் வெறும் மயிருக்கு சமம். சீமானின் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம், பெரியார் எங்களுக்கு மயிருக்கு சமம். சீமானுடைய பிள்ளையா? இவன் சீமானுடைய பிள்ளையாங்க? சீமானே தேவையா பிள்ளையா இல்ல தேவையில்லாத பையனா? தேவை என்னன்னு தெரியாம எல்லாரும் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் தேவையான பையனா? தமிழ்நாட்டுக்கு தேவையா பையன்? தேவையில்லாத பையன் திட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். இவன் என்ன சீமானுடைய பிள்ளைன்றான்? ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களே சைமனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை பிறந்துச்சு நாம சொல்றாங்க. ஒன்றும் புரியலங்க. இவன் எப்படி சைமனுடைய பிள்ளையானா? இந்த கும்பலே ஒரு மாதிரி குதர்க்கமா ஒன்றும் புரியாத மாதிரியே பேசுறானுங்க. RSS வரலாறு தான் வந்துடுறாங்க, சூ நக்குனதானேன்ட்டு. அதை வேற நான் நக்கணுமா போய்? அதான் போய் நக்கிட்டு வந்தானே அவன். சூவை போய் நக்கணுமா? RSS வரலாறு சூவை நக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு அவன் போய் நல்லா நக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. எந்த மேடையா கிடைச்சாலும் பாரதிய புகழ்த்து புளுத்திட்டு வருவேன் அப்படின்னு போய் புளுத்திட்டு வந்திருக்கான் பைத்தியக்காரனாயி. கூச்சமாவே இருக்காது போல இருக்கு. அதை வேற நான் நக்கணுமா போய்? சென்னையில் நடைபெற்ற RSS தொடர்புடைய நிகழ்வில் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார். 100 ஆணுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி மனம் அதை பார்த்து ரசிக்கிற மனநிலை சாதாரண மனிதனுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. மனித வெறி பிடித்த RSS காரனுக்கு மட்டும்தான் இருக்கும். மத வெறி பிடித்த அந்த RSS காரனுக்கு மட்டும்தான் இருக்கும். RSS தொடர்புடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாட்டுகிறேன். எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. இவனுங்கெல்லாம் உண்மையாவே சோறு தான் சாப்பிட்றானுங்களா வயிற்றுக்குன்னு எனக்கு ஒரே டவுட்டா இருக்குங்க. எப்படி மாத்தி பேசுறானுங்க பாருங்க. அதுல இந்த ஓட்ட துறமுறை சாக்கடை துறமுறை இருக்கான் பாருங்க, அவன்லாம் நம்பர் 1.
நம்ம இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நாளா நம்ம டச் பண்ணாம இருந்தோம், நம்ம எதுவும் பேசாம இருந்தோம். அதுக்காக நம்ம இவனுங்களை எதிர்க்காம அப்படியே ஆயிட்டோம் அப்படின்லாம் கிடையாது, எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் தவுட்டு தற்குறி இது யம தர்ம ராஜா இல்லையா, நிறைய மக்களை கொல்லுது அந்த தாவேகா தற்குறி. அது போக பல தற்குறிகளை இந்த தற்குறி கூட்டம் உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கேப்ல இந்த சீனியர் தற்குறிகளை நம்ம வந்து மிதிக்காம விட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் மிதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமே இந்த 2 தற்குறி கூட்டத்தை மட்டும் மிதிக்க போறோம், இனி விடக்கூடாது. எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசுனேன்னு பேசு. 1 மணி நேரம் பேசியிருக்கேன்ல, என்ன பேசுனேன்னு எடுத்து பேசுறா. சரியான ஆண்மகன், சரியான ஆண்மகன். ஆண்மகன் தான் பேசணுமா? ஆண்மகன் ஏன் பெண்கள்லாம் பேசக்கூடாதா? தவிட்டு தற்குறி எச்சா பயல. நான் எங்க போனேன்னு பார்க்காத, நான் என்ன புடுங்கிட்டு வந்தேன்னு பாரு அப்படின்றான். காசு கொடுத்தா எங்க கூப்பிட்டாலும் போயிடுவோம் போல இருக்க. தமிழர்களை வஞ்சிக்கும் விதமாக ஒன்றிய பாஜக அரசு எவ்வளோ விஷயங்களை தமிழர்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் எவ்வளோ விஷயங்களை தமிழர்களுக்கு எதிராக பண்ணியிருக்கு. ஆனாலும் இங்கே எங்கேயாவது வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு, இருந்தாலும் உங்க கூட நான் மேடையில் நின்று நம்ம அவங்கள எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வந்திருக்கானா இந்த பரதேசி பொறுக்கி நாய்? ஆனா ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் நின்றுக்கிட்டு நான் எங்க போனேன்னு பார்க்காத, நான் என்ன பேசுனேன்னு பாருன்னு நொட்டிக்கிட்டு இருக்கான். இங்க வந்து கருத்து மேல நொட்டிக்கிட்டு இருக்கான் மசரம் பிடிங்கி. அதுலயும் இவர் பேசுனதெல்லாம் எடுத்து போட்டு பார்க்கணுமோ, அவன் தான் சரியான ஆண்மகனா. ஆண்மகனா மயிறு ஆண்மகன் மயிறு நாய. இவன் தான் பெண்ணுரிமை பேசிக்கிட்டு இருக்கான். பெரியாரை எதிர்க்கக்கூடியவன் பெண்ணுரிமை எப்படி கரெக்டா பேசுவான்? இந்த நாய்கிட்ட இதெல்லாம் நார்மலாக நம்ம பார்க்க வேண்டியதான். இந்த நாயெல்லாம் இதெல்லாம் ஒரு காலத்தில் பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருந்து, யார் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு போய் வேலை பார்ப்பான். பெரியாரிஸ்ட் ஆகணுமா பெரியாரிஸ்ட் ஆயிடுவான். தமிழ் தேசிய வாரி நொட்ட போகிறேன் அப்படின்னா அப்படியே ஆயிடுவான். ஆர்எஸ்எஸ் பாஜக காரன் ஆகணுமா அங்கேயுமே நின்றுவான். எல்லாத்துக்கும் அவனுக்கு பணம் வேணும், அவ்வளோதான். பணம் கொடுத்தேன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நிற்கிற ஆள் தான். எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது. என் அன்பு மக்கள், யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். இவன் எப்படிப்பட்ட ஒரு மாதிரிப்பட்டவனா இருக்கான்னு பாருங்களேன். இவனை என்னங்க சொல்றது? என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருந்தான்னா உன்னையெல்லாம் எப்படா மதிப்பாங்க? நாய மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா உன்னை எப்படா மதிப்பாங்க? பரதேசி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த சைமன் செபாஸ்டியன் கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, பிரைவேட் பஸ்ல எல்லாம் போய் தமிழ்நாடுன்னு இல்லையா, தமிழ்நாடுன்னு சொல்லி இருக்கணுமா. அந்த தமிழ்நாடு சிற்றுந்து, தமிழ்நாடு பஸ் அப்படின்லாம் இருக்கணுமா. பிரைவேட் பஸ்ல போய் ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த காணொலி எல்லாம் பாருங்களேன் லைட்டா. அது பிரைவேட் பஸ்ஸுங்க, அது பிரைவேட் பஸ்ஸுங்க. அது பிரைவேட் பஸ்ஸுங்க. பிரைவேட் பஸ்ல போய் தமிழ்நாடுன்னு ஒட்டணுமா? ஏண்டா சைமன் செபாஸ்டியன் கார்ல போய் ஒட்டுங்கடா தமிழ்நாடுன்னு. தமிழ்நாடு கார், தமிழ்நாட்டு கார். நாங்கள் வந்து டொயோட்டோலாம் வாங்க மாட்டோம், நாங்கள் எங்கள் தமிழன் தயாரித்த ஏதாவது ஒரு கார் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு வாங்கலாம்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழன் யாரு? பாப்பான் தான் தமிழன் இல்லையா? பாப்பான் தயாரித்த ஏதாவது பொருள்லாம் வாங்குவான், பாப்பான் தயாரித்ததுதான். ஏன்னா மானம் கெட்டு போய் திரிறீங்க. எதுக்கடா வெளிநாட்டுக்காரெல்லாம் வாங்குறீங்க? எதுக்கடா உங்களுக்கு டொயோட்டா காரு? எதுக்கடா வெளிநாட்டில் வேற ஒருத்தன் வேற ஒரு இனத்தை சேர்ந்தவன் தயாரிச்ச காரெல்லாம் வாங்கி இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? தருதலை நாய்ங்களா. அந்த வண்டியில போய் விட்டுங்க. இது மாதிரி தமிழ்நாடு, தமிழ்நாடு வண்டி, தமிழ்நாடு வண்டி கார் அப்படின்லாம் விட்டுங்க. அடுத்தது என்னெல்லாம் பண்ணுவானுங்க பாருங்க. இனி ஃப்ளைட்டில் ஓட்டுவானுங்க. இண்டிகோ, இண்டிகோ இருக்கக்கூடாது, தமிழ்நாடு, தமிழ்நாடு விமானம். இதோ இந்த மாதிரி ட்ரெயினில் ஓட்டுவானுங்க தமிழ்நாடு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு. ஒரு பைத்தியக்கார கும்பல் இல்லை, இப்போ 2 ஆயிருச்சு. ஐயோ, அதுக்கு முன்னாடி 1 தான் இருந்துச்சு, இந்த ஓம் தமிழர் கும்பல் மட்டும்தான். இப்போ இது 2 கட்சிகள் வந்து சாக்கடையாட்டு சுத்திக்கிட்டு இருக்குதுங்க அரசியலுக்குள்ள. சரி, நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? AK-74 ஒரு ஆயுதம், அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அரிசி போலதான் தோட்டா இருக்கும், ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்விதான் மாடுனனுக்கு சிறந்த செல்வம். ஆனால் மாடும் நம் செல்வம். யாரு? நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு. நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது. நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? ஐடி கார்டு, டேய் இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா, எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டுக்கிட்டு நீ? ஏய், மண்டையும் ஆலயம் பாருங்களேன். இப்போ இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா பைத்தியக்காரப்ப.
எப்படி தானே தெரில, இவ்வளோ உருட்டி இப்படிலாம் பொழைக்கணுமா ஒரு பொழப்பு? நாய் பொழைக்குமாடா இந்த பொழப்பு? எச்சப்பயல. என்னைய கனடா அமெரிக்கா நுழையவில்லடா, ஏன்னா அவ்வளவு பாப்புலர். என் பங்காளி வடிவில் சொன்னார், ரொம்ப ஃபேமஸ்ரா, நீ என்னைய போய் ஐடி கார்டு கொடு. எனக்கு என்ன டவுட்னா, இப்படி ஒரு கிறுக்கு பயல இந்த ஆர்எஸ்எஸ் காரனுங்க சூஸ் பண்ணியிருக்கானுங்க பாருங்க தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணுறதுக்கு. இவனை முதல்ல ஒரு ஆளு மசராகவே மதிக்கிறது கிடையாது. இவனை சூஸ் பண்ணி திராவிடத்தை ஒழிக்க போகிறாங்களாம், திமுக ஒழிக்க போகிறாங்களாம், அது பெரியாரை ஒழிக்க போகிறாங்களாம். ஏறி இவனை இந்த பரதேசி பொறுக்கி நாய் பேசுறதுல மக்கள் முதல்ல நம்புவாங்களே? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன் தான் தந்தை பெரியார். 2026 சீமானுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தற்கொலை. ஆகவே மக்களே, இனிமே இந்த ஓம் தமிழர் கட்சி எப்படி செயல்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எதிர்வினைகளும் இருக்கும். அதே மாதிரி இந்த தாவேக்கா தவிட்டு தற்கொலைகளையும் போட்டு மிதின்னு மிதிக்க தான் போகிறோம். இனிமே நல்ல ஃபன் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஓம் தமிழர் தம்பிகளா, என்னடா கோவம் வருத வந்து மிரட்டுவீங்களே, அப்யூஸ் பண்ணுவீங்களே, ஐயோ கொலை மிரட்டல் கொடுப்பீங்களே, ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சைமன் சபாச்சியானா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிடக்குறாங்க கடந்த ஒரு 2 வாரமா. சைமன் சபாச்சியன் இப்படி ஒரு பயந்தாங்கொழியா இருந்துகிட்டு இருக்கான். அவனுக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பணத்துக்காக வாயை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய இடத்துலன்னு அவனுக்கே நல்லா தெரியும். வெளியில தான் வீராப்பா தெரிவான், உள்ளார போய் அழுதுகிட்டு இருப்பா. அதை அதர்ப மனோஜுக்குலடா என்ன பாவப்பட்டு அப்படின்னு கிடந்து அழுதுகிட்டு தான் இருப்பா. இப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்கோழியை நம்பிக்கிட்டு இவனுங்கெல்லாம் நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணுவானுங்க, டெத் த்ரெட் கொலை மிரட்டல் கொடுக்குறானுங்க. இவனுங்க பண்ணக்கூடிய இந்த கோமாளித்தனங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளாம் விலகிடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இப்படி பொய்யா புளிக்கிட்டு தமிழ் இனத்திற்கே விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாயை தைரியமாக திரியிறப்போ, தைரியமாக வந்து நின்று பேசுகிறப்போ நாங்கள் நிற்க மாட்டோமாடா, நாங்கள் பேச மாட்டோமாடா, நீங்கள்லாம் ஒரு ஆளு மசுருன்னு நாங்கள்லாம் விலகிறோம்னு நினைக்கிறீங்களா? எங்களை மாதிரி சின்ன பசங்களே சமாளிக்க உங்களுக்கு துப்பில்லை, திராணியில், வக்கில்லை, தெம்பில்லை, ஒரு மண்ணும் இல்லை. நீங்கள்லாம் திமுக ஒழிக்க போகிறீங்க, திராவிடத்தை ஒழிக்க போகிறீங்க, தந்தை பெரியாரை ஒழிப்பீங்களாடா நீங்கள்லாம்? மயிரை கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்லி இந்த காணொலியை நான் இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.